Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேதவாட வகுப்பிலே இணைந்து எங்களோடு ஆராதிக்கும்படிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்கு, கேட்டு விசுவாசத்திலே விருத்தி அடையும்படிக்கு, தேவ பக்தியிலே பயத்திலே விருத்தி அடையும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை கொஞ்சம் உயர்த்துவோமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம். உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பிற்காக உமக்கு நன்றி. அப்பா, நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களிடத்தில் பேசுவீராக, எங்கள் ஆராதனைகளிலே கர்த்தர் பிரியப்படுவீராக. அப்பா, பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல நாங்களும் புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல நடத்தி நம் தேவைகளை சந்தித்து நம்மளை தாங்கி தப்புவித்து ஏந்தி வழிநடத்தி வந்தார். அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம அவரை துதித்து பாடுவோம். ஜி தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நீரம் நம்மை வழி நடத்தும். நிறுத்தியே நீரம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், நம்மை நடத்தினாரே. ஓய புகழ்
பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளின மாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளின மாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரில் அருள் என்றும் நிறுத்தியதே. கலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் இயேசுவை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. பாருங்க, தூய தேவனை துதித்திடுவோம். ஏன் நம்ம துதிக்கணும்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் நம்ம துதியை சொல்லி வருவார்கள்.
துதியை சொல்லி வருவதுக்கு ரீசன் என்ன? அவர் ஆண்டவர், அவர் துதிக்க பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்ம செலுத்தணும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு செய்யலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். அவர் தேவனா இருக்கிறபடியாலே நாம் அவரை ஸ்தோத்தரிக்க, நம்மை உண்டாக்கினவர். ஆமென். ரெண்டாவது, நேயமாய் நம்மை நடத்தினாரே. நேசமாய், நேசத்தோடு, ஏதோ கடமைன்னு நம்மளை நடத்தாம. மனுஷர்கள் அப்படிதான் பெரும்பாலும். நம்ம உதவி கேட்டோம்னா, ஏதோ ஒரு தேவைன்னு போய் கேட்டோம்னா கடமையேன்னு அவங்க நம்மளை சந்திப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நேசமாய், என் மகனுக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை, என் பிள்ளைகளுக்கு இது தேவை, என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நேசமாய் நம்மை நடத்துகிறான்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. அப்போ பாருங்க, நம்ம கடந்த வாரங்களில் என்னென்ன சூழ்நிலையை சந்திச்சோன்னு நம்ம ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக தெரியும். நம்ம இருதயத்துக்கு தெரியும். வெளியே மேபி நம்ம வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையை சந்திச்சு வந்திருக்கிறோம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் மத்தியில் ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இல்லாமல் இருந்திருந்தா இந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்திருக்க மாட்டோம். ஆமென். அதனால ஆண்டவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமும் துதித்திடுவோம் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தா துணை நின்றா நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தா துணை நின்றா நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தார், தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தார் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தார், தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே
சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆமென். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு பாடல்ல. கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும். சரீரத்தில் சோர்வு வந்துச்சுன்னா நம்ம என்ன ஒன்று போய் படுப்போம், இல்லை மாத்திரை போடுவோம், இல்லை ஏதாவது சத்தான ஆகாரத்தை சாப்பிடுவோம். பட் ஆத்மா சோர்வாக இருந்தால் அவரை துதிக்கும் போது அந்த பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். ஆத்மா உற்சாகம் உள்ளதாக இருந்தால் சரீரமும் உற்சாகம் உள்ளதாக தான் இருக்கும். ஆத்மா சோர்ந்து போனால் சரீரத்தில் பலன் இருந்தாலும் அது சோர்ந்து போன நிலைமை தான். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர் அந்த பலனை, உன்னத பலனை அவர் நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து சகோதரருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பாடி நம்ம அவரை வாழ்த்தி பாடணும். இப்பொழுதும் அவருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு நம் செவிகளை திறப்புவோமாக. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பாடலை பாடுவோம். 3/4. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின்
சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுதும் உடைய வேத வசனங்கள் மூலமாக உடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, உடைய வசனத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். எல்லாவற்றையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. மார்க் 2ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதற்கு ரட்சிப்பு என்ற தலைப்பை நீங்கள் கொடுங்க. மார்க் 2 சால்வேஷன். எதிலிருந்தெல்லாம் தேவன் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது மார்க் 2 சால்வேஷன். நீங்கள் அந்த அதிகாரத்தை படிக்கும்போதே உங்களுக்கு அந்த காரியங்கள் விளங்கும். பாருங்கள், சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். எந்த அதிகாரம்? மார்க் 2ஆம் அதிகாரம். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை, அதாவது பக்கவாதம் பிடித்தவனை கொண்டு வருகிறார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனை எந்த அளவுக்கு தேடணும் அல்லது நாடணும் அப்படி, ஹவு ஷுட் வி சீக் காட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. ஒரு மனுஷனை கொண்டு வர்றாங்க, அவனுக்கு தான் பிரச்சனை. இவங்க 4 பேர் பார்க்குறாங்க, எங்கேயும் இடம் இல்லை. வீட்டின் கூரையை திறந்து இறக்குகிறார்கள்னா ரொம்ப தேவனை நம்பி வந்திருக்கிறாங்க அவங்க. நல்லா கவனிங்க. அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இருக்குது இல்லையோ, இவங்க 4 பேர்த்துக்கு இருந்தது. பல சமயங்களில் நாம் ஒரு புது ஆத்மாவை கர்த்தருக்குள் கொண்டு வரும்போது நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? இங்கே முதலுக்கே மோசம், அவங்க மேலே தூக்கி போடுவோம். நீங்களும் விசுவாசத்தா சுகமாகும். முதலே ஜாமீன் வாங்குறது இது. நீங்களும் விசுவாசா தான் சுகமாகும் அப்படின்னு முதலே அவனுக்கு போட்டுருவாங்க. சுகமாகலையே, உனக்கு விசுவாசமே இல்லைன்னு தூக்கி பழி அவன் மேலே போட்டு அனுப்பி விட்டுருவோம். தப்பு. பைபிளில் பாருங்கள், தாங்கள் விசுவாசித்து தேவனிடத்தில் சுகம் வாங்கினவர்கள் உண்டு. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு கேட்டபொழுது ஆமாம் என்று சொன்னார்கள். அப்புறம் விசுவாசிக்க முடியல ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அழுத தகப்பனும் உண்டு. மார்க் 9:24. அதுக்கப்புறம் இயேசு அவனுடைய மகனை சுகமாக்கினார். அப்புறம் இன்னொரு விஷயம், சுத்தமாகவே விசுவாசம் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் பார்த்தோம் நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ரொம்ப சோர்ந்து போய் 38 வருஷம் ஒரு இடத்தில் கிடக்கிறான். குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. அங்கே ஆண்டவர் கேட்ட கேள்விக்கும் நேரடியாக அவன் பதில் சொல்லவில்லை. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய், இதான் கேள்வி. என்ன சொல்லியிருக்கணும்? ஆம் அல்லது இல்லைன்னு சொல்லணும்.
என்னை கொண்டு போய் விடுறக்கு ஒருத்தரும் இல்லைன்னு. அப்போ எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன், எவ்வளோ விரக்தி அடைஞ்சிருந்தா அவன் அந்த வார்த்தை சொல்லியிருப்பான். இயேசு அதை குற்றமாக கருதவில்லை. அப்படியா, படுக்கை எடுத்துக்கொண்ட நட. ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு இயேசு கொஞ்சம் கூட அவனை கடிந்து கொள்ளவில்லை, திட்டவில்லை. அவனுக்கு இருக்கிற அந்த இருதயத்தின் காயம் ஆண்டவருக்கு நல்லாக தெரியும். அப்போது விசுவாசிக்காட்டாலும் இயேசுவே தேடி வந்தெல்லாம் சுகமாக்கி இருக்கிறாரு. அப்புறம் லூக்கா 13:10 ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது, ஜப ஆலயத்தில் ஒரு அம்மா முதுகு நிமிர முடியாமல் கூனியாக இருந்த அவங்கள அவரே கூப்பிட்டு சுகமாக்குனார். அந்த அம்மா ஒருவேளை விசுவாசத்தோடு அங்கே நின்றுருக்கலாம், அந்த விசுவாசத்தை பார்த்தும் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அந்த இடத்துல ஜபம் பண்ணலை, இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்கலை. அப்போ விசுவாசங்கிறது எங்கிருந்து வேணால் புறப்பட்டு வரலாம். பைபிள் அதுக்கு பல கேட்டகரி இருக்குது. ஆனால் சரியான விசுவாசமாக இருந்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அது நடக்கும். யோவான் 11:40 இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ இங்கேயும் பாருங்கள், நீங்கள் இதுக்கு நான் ப்ரூஃபே தர வேண்டியது அங்கேயே இருக்குது சிஸ்டர். பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. நல்லா கவனிங்க, அந்த மனுஷனோட விசுவாசத்தை இல்லை. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்கல்லங்க, அது அவர்கள். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணுங்க. ஒருத்தனை கூட்டி நம்ம பொதுவாக இப்படியெல்லாம் இந்த ஃப்ரேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கிறிஸ்தவங்களே டெத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு 4 பேர் நமக்கு வேணும் இல்லை, புரியுதுங்களா? தூக்கறக்கு அதுதான் நாளைக்கு 4 பேர் நமக்கு வேணுங்கிறது. இங்கே 4 பேர் ஜீவனுக்குள்ளே கொண்டு வர்ற அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். சால்வேஷன் இதற்கு தலைப்பு கொடுத்துருக்கிறோம். எதில் இருந்தீங்க? முதல்ல அவனை பாவத்தை மன்னிக்கிறாருங்க, அப்புறம் தான் அவனை சுகமாக்குறாரு. இறக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்போ என்னவெல்லாம் நினச்சிருப்பார் நான் கற்பனை பண்ணி கூட என்னால் பார்க்க முடியல. இவ்வளவு தூரம் விசுவாசமா எப்படி உள்ளே இறக்குறாங்க? இவ்வளவு தூரம் அவர் இப்படி யோசிச்சிருப்பார், என்னோட ஊழியத்தில் இதுவரைக்கும் யார் இப்படி வந்ததே இல்லையே. உடனே பார்த்துட்டு அவங்களோட விசுவாசத்தை பார்த்துட்டு அவனை பார்த்து சொன்னார், முதல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து மன்னிக்கப்படாமல் சுகம் இருக்காதுங்க. நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துல இயேசு ஊழியம் பண்ணும்போது முதலில் வசனத்தை போதித்தார், பின்பு சுகமாக்கினார் இருக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும், எல்லா சுவிசேஷத்துலையும் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார், பின்பு வியாதிஸ்தர்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்தாங்க, அவர் சுகமாக்கினார் என்று பல இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ முதல்ல அதனால தான் சங்கீதம் 103 அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து அதுக்கப்புறம் தான் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. வர்ற மனுஷனுக்கு எப்படியோ, ஆனால் இயேசுவோட ஆப்ரேஷன், தேவனோட செயல்பாடு எப்படி இருக்குது தெரியுங்களா? முதல் எடுத்துன்னு இத்தனைக்கு காரணமே பாவம்தான். அது அவன் செஞ்ச பாவமா ஆதாமா அதெல்லாம் இல்லை, பாவம்தான். ஏதோ ஒரு சந்ததியாக வந்து விட்டது. இப்போ அதை ரூட் அவுட் பண்ணணும், முற்றிலுமாய் வேறு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பார்த்துட்டு தான் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. அப்போ உடனே அங்கே ஒரு கூட்டம் நினைக்கிது, எப்படி இவர் மன்னிக்கலாம்? நல்லா தெரியும், யூதருக்கு யெகோவா மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அப்படி இன்னொருத்தர் மன்னிக்கிறார்னா யெகோவாவுக்கு சமமானவராக தான் அவர் இருக்க முடியும், வேறு யாரும் மன்னிக்க முடியாது. அது அவங்களுக்கு தெரியல. அப்போ தேவதூஷணம் என்று சொல்லுகிறார்கள். உடனே இயேசு அழகாக ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. அவங்க யோசிக்கிறாங்க, நல்லா கவனிங்க, இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? இவர் எப்படி இப்படி சொல்லலாம்? இருதயத்தில் சிந்திக்கிறது இவர் கண்டுபிடிக்கிறார்ல, அப்புறம் கூட யோசிக்கல பாருங்க. நம்ம நினைக்கிறத கண்டுபிடிக்கிறாருங்கிறதுக்கு அப்புறம் கூட யோசிக்கல பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க மந்தமாக செவி மந்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சீஷர்களையே எம்மாவூருக்கு போகும்போது மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவரை கடிந்து கொண்டு தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை விவரித்து கூறினார் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஆவியில் அறிந்து இப்படி சிந்திக்கிறார்கள்னு உடனே ஒரு கேள்வி கேட்குறார், உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? அப்புறம் கேட்குறார் பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? இல்லை, படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்கிறதா எளிது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எல்லாருமே சொல்ல முடியாது, இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும். இயேசுவோட சீஷர் கூட உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போன்னு சொல்லலாம். இயேசுவோட சீஷர்கள் அவர் இருக்கும்போது நிறைய பேரை சுகமாக்கினார்கள். இயேசு அதை சொல்கிறாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எது எளிது? படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு எல்லாருமே சொல்லலாம். இப்போ கூட நான் கூட யாரையா பற்றி இயேசுவின் நாமத்தில் சொன்னால் எந்திரிச்சு போவான். ஆனால் நான் மன்னிக்க முடியும், அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இப்படி வேணால் சொல்லலாம். உன் பாவங்கள் தேவனால் மன்னிக்கப்பட்டதுன்னு வேணால் சொல்லலாம். டைரெக்டாக நானே மன்னிக்கிற மாதிரி கிளைம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நானே பாவியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆகவே முதலில் பாவத்திலிருந்து ரட்சிப்பை அவர் கொடுக்குறார், அதுக்கப்புறம் தான் வியாதியிலிருந்து ரட்சிப்பு சொல்லிட்டு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, அவன் எழுந்து இப்போ தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான்.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. எனக்கு அருமையானவர்களே, அதாவதுங்க, பாவம் ஒரு மனுஷனை முடக்கிரும். இந்த இடத்துல திமிர்வாதங்கிறது பேரலிசிஸ், பக்கவாதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் இப்போ இவனா சரீரத்தில், ஆவியில் நிறைய பேர் ஒரே இடத்தில் கிடக்கிறார்கள், பயணம் செய்வதில்லை, முடங்கி கிடக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது சரி என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வேத வாசிப்பு ரெகுலராக இல்லவே இல்லை. ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், நீ பைபிள் வாசிச்சு எவ்வளோ? 47 நாள் ஆச்சுங்கிறான். இது அவ எண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ன சொல்லணும் தோராயமா? ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது சார், அப்படி சொல்லலாம். 47 எக்ஸாக்டாக சொல்கிறான். இனி 3 நாள் பண்ணு, பெந்தகோஸ்தே 50,000 அப்படின்னு. நான் என்னங்க இது? ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் பைபிள் கூட படிக்க மாட்டானா? இன்றைக்கி இது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நான் சிறுவனாக இருந்தபோது நிறைய பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து மேடையில் பேசுவாங்க. அவங்க பாவத்தை வன்மையாக கண்டிப்பாங்க. எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அப்படி இருக்கணும்னு. இப்போ பைபிள் படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பாவத்தை விட்டுட்டு டெய்லி பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. எல்லாரையும் நான் சொல்லலை. இன்றைக்கும் வேதத்தை ஒழுங்காக வாசித்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் எண்ணிக்கை குறைவு. நிறைய சபைகளில் போய் பைபிள் வாசிட்டு வந்தாங்க எவ்வளோன்னு கேட்டால் 100 பேர் இருந்தால் ஒரு 4 பேர் தான் கை தூக்குறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கூட, நான் மற்ற நாளில் கேட்கல, இன்றைக்கு வேதம் வாசித்தவர்கள் எத்தனை பேர் என்று தான் கேட்கிறேன். உடனே 4 பேர் கை தூக்குறாங்க. இன்றைக்கு கூட வாசிக்க மாட்டீங்களா? நம்ம 7 நாளுமே வாசிக்கணும். ஏனென்றால் வேதம் என்பது ஆத்தும ஆகாரம். ஆகாரத்தை டெய்லி சாப்பிடணும், ஆவிக்குரிய ஆகாரத்தை. சண்டே கூட சாப்பிட மாட்டாங்களா? அப்போ முடங்கி போகிறக்கு ஒரு காரணம் வேத வாசிப்பு இல்லை. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போது அதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜபம் இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? நம்ம போன முறை பார்த்தோம், மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனியான ஒரு இடத்து, வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து, நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள், இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தேவகுமாரன், அவர் பெர்ஃபெக்ட், பரிசுத்தம். அவர் எது கேட்டால் தேவன் உடனே கொடுப்பார். ஆனால் அவரே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ரோல் மாடலாக இருக்கிறக்காக அதிக நேரம் ஜபத்தில் செலவிட்டார். ஏன்னா அவரே ஜபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் அவரே மனுஷனாக வந்தனால தனக்கு மேலே இருக்கிற பிதாகிட்ட ஜெபிக்கிறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு எல்லா விதத்திலும் எடுத்துக்காட்டாக இருந்தார். நீங்கள் பாருங்கள், ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னால் ஜெபிச்சிருப்பார், அல்லது செஞ்சுட்டு ஜெபிச்சிருப்பார். அதாவது அந்த 5 அப்பம் 2 மீன் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஜெபிச்சுட்டு இருப்பார். சில டைம் சீஷரை அனுப்பிட்டு தனியாக அவர் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பார். நான் ஒரு முறை வேத கல்லூரியில் பிரின்ஸிபாலாக இருக்கும்போது அதை எடுத்தேன். இல்லை, வேற ஒரு பிரதர் எடுத்தார், சாரி. அதுக்கப்புறம் நான் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் ஊழியமும் அப்படின்னு ஒரு டைட்டில் இன்றைக்கும் பைபிள் காலேஜில் இருக்குது, மினிஸ்ட்ரி அண்ட் த லைஃப் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு. அதில் அந்த ஜப வாழ்வை பற்றி பேசும்போது அவங்களுக்கு எடுக்கும்போது படித்த பிறகு தான் எனக்கே புரிஞ்சுது. அது வரைக்கும் ஏதோ அவ்வளோ தூரம் எனக்கு அது ரீச் ஆகலை. அவங்களுக்கு எடுக்கிறக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது இவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து ஜபித்தாரா? அந்த ஜபத்தின் விளைவு தான் பகலில் வந்து எல்லாருக்கு முன்னால் வியாதிஸ்தர்களை சுகமாக்கிட்டே இருந்தார். ராத்திரி போக வேண்டியது, தேவனுடைய பாதத்தில் இருக்க வேண்டியது, நல்லா தன்னை சார்ஜ் பண்ணிக்க வேண்டியது. பகலில் வந்து வியாதிஸ்தர்களை குணமாக்குவது, அற்புதங்களை செய்வது, கர்த்தருடைய உபதேசத்தை பேசுவது. அதனால தான் அவர் இப்படி சொன்னார் பிரதர் ஒரு இடத்துல, யோவான் 7:16, என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அப்படின்னு என்னத்தங்க, ராத்திரி போய் ஃபுல்லாக அவர்கிட்ட வாங்கிட்டு பகலில் வந்து அதே பிரசங்கம் பண்ணியிருக்கிற, கொஞ்சம் கூட மாற்றாமல். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். யோவான் 12:49 மற்றும் 50 இப்படி சொல்லுகிறது. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். சொன்னதை பேசுகிறேன் மாத்திரமல்ல, சொன்னதை பேசுகிறேன்ங்கிறது வாட், சொன்னபடியேனா ஹவு, எந்த மாடுலேஷனில் சொன்னார் அதையும் கூட மாத்தாம வந்து ஏசு சொல்லியிருக்கிறார். அதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதை தான் நீ சொல்லணும். நல்லா கவனிங்க, தேவன் சொல்கிறது சில சமயங்களில் உலக ஞானத்துக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் அதனுடைய விளைவு நல்லா இருக்கும். ஒரு முறை ஒரு வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட போதகர் ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணார். ஒரு பட்டணத்தில் மெசேஜ் எல்லாம் முடிஞ்சது, எல்லாத்துக்கும் ஃபைனலாக ஜெபம் பண்ணார். அந்த ஊரிலே ரொம்ப துன்மார்க்கனாக இருந்த ஒரு மனுஷன் வந்தான்.
உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னா. கூட இருக்கிற கூட்டத்துக்கு அழைச்சவங்கெல்லாம் சொன்னாங்க, அந்த கூட்ட அமைப்பாளர்கள், போகாதீங்க, டெட் பாடியாக தான் திரும்பி வருவீங்க. எப்படி உற்சாகப்படுத்துகிறாங்க பாருங்கள், போகவே போகாதீங்கன்னு. இவர் ஜெபம் பண்ணி பார்த்தார், உள்ளே வந்து ஆண்டவர் போக சொல்லி ஏவிடுற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் சொல்லிட்டார், தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி, எனக்கு ஆவியானவர் சொல்கிறார் போக சொல்லி. ஐயோ வேண்டாங்க ஐயா, நீங்கள் உணர்ச்சி வசிப்பட்டு தேவன் போக சொல்கிறாரு. ஒருவேளை அப்படியே மரணம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. போக சொல்கிறது தேவன், இதுக்கு மேலே நான் பேசவே கூடாது, அவர்கிட்ட கொஸ்டினே கேட்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னார். அவன் வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான் பிரதர், கூட்டத்திலே பேசலை, எல்லாருக்கு முன்னால் நான் பேசலை, உங்கள் கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கிளப்பு மாதிரி, ஒரு மன்றம் மாதிரி, அங்கே பார்த்தா எல்லாம் இண்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க, செஸ்ஸு, கேரம் போர்டு மாதிரி, அங்கே கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் முதல் வெளியே அனுப்பிட்டான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த ஊரிலே ரொம்ப பெரிய ரவுடி துன்மார்க்கன், டோரெல்லாம் லாக் பண்ணிட்டான். இவரை ஒரு சேரில் உட்கார வச்சு, எதிரில் ஒரு சேரில் உட்காந்துட்டு, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, இதெல்லாம் இப்போ பரப்புறக்க பிரச்சாரம் பண்ணுறக்காக வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு. தனியாக பேசணும் இப்படி வந்து கேட்டால் இவர் வந்து ஜெபம் பண்ணுறார். சிஸ்டர், கர்த்தருடைய சத்தத்தை அப்போ அவர் கேட்டார், இதை மட்டும் சொல்லு அப்படின்னாரு. உடனே அவர் டியூன் பண்ணிட்டார், அவங்ககிட்ட பேசிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னு மறுபடி காது கட்ட. ஆனால் ஆள் யாருமே இல்லை, திரும்பி பார்த்தா தேவன் பேசுகிறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் சொல்லு அப்படின்னாரு. 1 அதில் மட்டும் அதை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து சொல்கிறார். இவருக்கு ரொம்ப நினைக்கிருச்சு, ஆண்டவர் அவன் என்ன கேட்குறான், மனசுக்குள்ளே நினைக்கிறார் இப்படி, ஆண்டவர் இது உமக்கே ஓவராக தெரியல, அவன் கேட்குற கேள்விக்கு இது எப்படி, சொல்கிறத மட்டும் சொல்லு, சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறத சொல்லு. நடுங்கிட்டே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்குன்னு இருக்கிறார். அவனுக்கு கோபம் அதிகம் வந்துருச்சு. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவர் மனசுக்குள்ள ஆண்டவர் அப்போவே நான் சொல்லலை, நினச்சி இதுக்கு தான் அப்படின்னு. திருப்பி அதையே சொல்லுனார், திருப்பி அதையே சொல்கிறாரு. மறுபடியும் அவன் கோவப்படுறான். ஒரு 4-5 டைம் சொன்னோன்னே எழுந்து முழங்கால் படிக்கிட்டான். முழங்கால் படிக்கிட்டு என்ன சொன்னான்னு இப்போ தான் உண்மையை உடைக்கிறான். உண்மையிலே நான் மனம் திரும்பணும்னு விரும்பினேன், நான் ரொம்ப பெரிய துன்மார்க்கேன், நீங்கள் இந்த பட்டணத்துக்கு வர்றதா கேள்விப்பட்டேன், நல்லா சுவிசேஷம் சொல்லுவீங்களாமே, கூட்டத்தில் எல்லாத்துக்கு முன்னால் கேட்குறக்கு வெக்கமாக இருக்குது, அதுதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எப்படிங்க அன்னைக்கு அந்த ஆத்மா ரட்சிச்சார் தேவன், எப்படி செய்கிறார் பாருங்க தேவன் இது. ஆனால் உண்மையிலே மாம்சத்தில் யோசிச்சிருந்தாருன்னா அவன் கேட்ட கேள்விக்கு இது பதில் அல்ல. கர்த்தருடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாக தான் இருக்கும். பவுலும் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் அவரோட பார்வையில் வேற. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் உலகத்தின் ஞானம் வந்து தேவனுடைய பார்வையில் பைத்தியன் வசனம் வேற சொல்லுது. ஆகவே இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, எடுத்துகிட்டு போ, அதிலிருந்து ரட்சித்தார். அடுத்தது நிறைய பேர்த்துக்கு டீச் பண்ணும்போது பண்ணிவிட்டு மறுபடியும் வர்றாரு. இன்னொரு மனுஷனை வேறொரு உலக விஷயத்திலிருந்து ரட்சித்து உன்னதமான விஷயத்துக்கு கொண்டு வர்றார். யாருங்க? லேவி, மத்தையும். அவருக்கு மத்தையும் பேர் வச்சது ஆண்டவர் தான். எனக்கு பின்னாலவா அப்படின்னாரு. வந்தோடனே அது கூட முதல்ல அழைப்பு தான். வந்தோன்னு அவங்க வீட்டில் ஒரு விருந்தை இயேசுவுக்கு ஆயத்தம் பண்ணான், இயேசுவுக்கு சீஷர்களுக்கு. அப்படி தான் வசனம் சொல்லுது. அவனுடைய வீட்டில் அவர் போஜன பந்தி இருக்கையில் எல்லாருமே வந்தாங்க, ஆயக்காரர், பாவிகள், நிறைய பேர் வந்தாங்க. இப்போவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பரிசேயர், எப்படி வந்து பாவிகளோடு சாப்பிடலாம். இன்றைக்கும் பாருங்கள் பிரதர், நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்குறோம். 1 கொரிந்தியர் 5:11 படி ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் அவங்க கூட சாப்பிடக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களோட போய் உட்காந்து சாப்பிடலாம் சிஸ்டர். ரட்சிக்கப்பட்டு சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவனுக்குள் இப்படி ஒருவன் இருந்தால் ஒரு லிஸ்ட் போடுவார் பவுல். அவனோட கலந்திருக்கவும் கூடாது, அவனோட புசிக்கவும் கூடாது என்று அங்கே குறிப்பிடுகிறார். இயேசு பாருங்க, வேசிகளோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தார். ஆனால் பரிசேயர் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கலரினார். அப்போ அவருக்கு நல்லாவே மனுஷனுடைய இருதயத்தை பற்றி சாட்சி தெரியும். எப்படி இயேசு அதை அழகான விளக்கம் கொடுத்தார். யாருக்கு டாக்டர் வேணும்? நோயாளிக்கு தான். நீங்கள் பேசுகிறது ரொம்ப அனர்த்தமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் பாவிகள்டா, கரெக்டு, அவங்களுக்கு தான் நான் வந்திருக்கிற வைத்தியனா. நீங்கள் நீதிமான் சொன்னால் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு டாக்டர் பார்த்து சொல்கிறார், உனக்கு எதாவது பிரச்சனையா? அப்போ டாக்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்போ உனக்கு வேண்டாம்ப்பா மருந்து. உங்கூட வந்த ஆளுக்கார பிரச்சனையாக கூட்டிகிட்டு வா. எங்கிட்ட ஒருத்தர் இப்படி சொன்னார், அது ரொம்ப முரண்பாடான விஷயம். சர்ச்சுக்கு வா அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் யாரும் இப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். சர்ச்சுக்கு வா அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு. எங்கிட்ட சில தப்பு இருக்குது, சரி பண்ணிட்டு வரேனார். சரி பண்ணுறதுக்கு தான் வரவே சொல்கிறது. இது எப்படி இருக்குதுன்னு அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு உதாரணம் கொடுத்தேன். டாக்டர் சொல்கிறாரு, தம்பி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பார்ப்பான். இல்லை டாக்டர், கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது, நல்லான பிறகு வர்றேங்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஆகிறதுக்கு தான் அவர் கூப்பிடுறதே. நான் அதை தான் கூப்பிட்டேன்.
வைத்தியர் அங்கே இருக்கிற அவர் பாவ உன்னோட பாவ நோய்க்கு வந்து விடுதலை கொடுக்குறவர். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். அதாவது வரக்கூடாதுங்கிறக்காக நீ ஏதோ ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் நொண்டிச்சாக்கு சொல்கிற. என்ன சொல்லணும்? வரல அப்படின்னு ஓப்பனாக சொல்லு, இல்லைன்னா வர்றேன்னு சொல்லு. அந்த நல்லா பாருங்கள் சிஸ்டர், ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும். இந்த ரெண்டும் கட்டாம் பதிலெல்லாம் நிச்சயமாக தேவன் கிரி செய்ய மாட்டார். மனப்பூர்வமாக யார் ஒப்பு கொடுக்குறார்களோ அவங்க மட்டும் தேவன் கிரி செய்ய முடியும். வேதத்திலே அப்படி நீங்கள் பல திருஷ்டாந்தங்களை பார்க்கலாம். யாரெல்லாம் விசுவாசித்து வந்தாங்களோ அவங்களாம் சுகமானாங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை அங்கே அவர் செய்யக்கூடாமல் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. பார்த்தீங்களா? இந்த ரெண்டையுமே பைபிளில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் வேண்டும். நீதிமான்களை இல்லை பாவிகளை அழைக்க மணந்து. அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாத்தையும் அழைக்க வந்தார். தன்னை நீதிமான் எவன் நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. ஏன்னா சுயநீதி அது. நான் கரெக்டாக தான் இருக்கேன் பிரதர், அப்போ நீ நான் உனக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஆண்டவரே, நான் பாவி. அதனால தான் பேதுரு, நான் பாவி, என்னை விட்டு நீ போக வேண்டும் சொன்னதுக்கு, வா மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று உன்னதமான ஊழியத்திற்கே கூப்பிட்டார். சாதாரண ரட்சிப்பு மாத்திரமில்லை, அதுக்கு அடுத்த கிரேடுக்கும் தேவன் கொண்டு போனார். நீங்கள் பாருங்கள், இந்த அதிகாரத்திற்கே நாம் ஏன் ரட்சிப்பு என்று பெயர் வைத்தோம் என்றால், வெறும் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல பிரதர், மற்றவர்களுடைய வசைபாடுதலிலிருந்து. ரட்சிப்புனா அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் வந்து பாதுகாப்பு. ஹிந்தி இங்கே யாருக்கா தெரியுமா? ஹிந்தி யாருக்கா தெரியுமா இங்கே? அப்போ வந்து ரக்ஷா அப்படின்னால, ரக்ஷா மந்திரினா டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர்னு அர்த்தம். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஒரு பாதுகாப்பை போட்டால் தான் இது. ரக்ஷா என்றாலே பாதுகாப்புன்னு அர்த்தம். ரட்சிப்புக்கு நிறைய பேருக்கு மீனிங்கே தெரிகிறதில்ல. ரட்சிப்புனால் பாவத்திலிருந்து நினைக்கிறாங்க. எல்லாத்திலிருந்துமே விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அது நோயிலிருந்து விடுதலை. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை. ஒன்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவது தான் ரட்சிப்பு, பாதுகாப்பு. சரி, இப்போது உபவாசத்தை பற்றி பிரச்சனை வந்துருச்சு. எல்லாரும் உபவாசம் பண்ணிட்டு வந்தாங்க. இயேசுவோட சீஷர்கள் மட்டும் எப்பவுமே தின்னுட்டே தெரிஞ்சாங்க கூட. அவங்களுக்கு என்னது, உங்கள் சீஷர் மட்டும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இயேசு பாருங்க, தனியாக சீஷர்களை கண்டிச்சார், ஆனால் மற்றவங்ககிட்ட விட்டு கொடுக்கலைங்க. தனியாக அவங்க ஏதாவது தவறு செஞ்சால், எவ்வளோ நாள் உங்களோட பொறுமையாக இருப்பேன், ஏன் இப்படி இருக்கீங்க அவிசுவாசமாக அப்படின்னு அவங்கள திட்டினார். ஆனால் மற்றவர்கள்ட்ட ஒரு சண்டைக்கு வரும்போது, மணவாளன் கூட மாப்பிள்ளை கூட இருக்கும்போது எவனா சாப்பிடாமல் இருப்பானா? மணவாளன்கிறார். மாப்பிள்ளையை கூட வச்சுட்டு யாரும், அதாவது கல்யாண வீட்டில் யாராவது சாப்பிடாமல் இருப்பாங்களா? மாப்பிள்ளை எடுபடும் நாட்கள் வரும், அப்போ உபவாசிப்பாங்க. அது நடந்தது. அதற்கப்புறம் பேதுருவோ பவுலோ அப்போஸ்தலர்களோ, இந்தியாவுக்கு வந்த தோமாவோ உபவாசத்திலும் ஜபத்திலும் இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவு தேவன் அவங்கள பலப்படுத்தினார். அப்போது உபவாசம் பிரதர் அவங்க எடுக்க வேண்டியது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். உபவாசத்தினுடைய காசை ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. சகரியா 7:5 வாசிங்களேன். சகரியா 7:5. நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? எனக்காக தான் பண்ணீங்களா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்தீங்க. அதை ஏசாயா 58 சொல்லுவார், மற்றவங்கள பழி வாங்குறதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க. ஆமாம், நம்ம வாயிலிருந்து அதெல்லாம் வரக்கூடாதுங்க. நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கிறோம், என் வாயில் விழாத நல்லா இருக்க மாட்டேன். நம்ம வாயில் விழுந்து எவன் தான் நல்லா இருந்திருக்கிறான்? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இந்த மாதிரி வார்த்தை கிறிஸ்தவ வாயிலிருந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் முட்டி போட்டால் நீ காணாமல் போயிடுவேன் அப்படிங்க, அதாவது நீ இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்னேன், அந்த அம்மாட்ட போய் இப்படி சொல்லுங்கள். அந்த அம்மா சொன்னது என்னது? நான் முட்டி போட்டால் நீ என்ன செஞ்சிருவேன்? காணாமல் போயிடுவேன். அதுக்கு நான் இப்படி ஒன்று சொன்னாங்கம்மா. அந்த அம்மா முட்டி போட வேண்டான்னு சொல்ல, அந்த அம்மா பார்த்தாலே காணாமல் போயிடுவான், பார்வையே சரியில்லை நமக்கு அப்படின்னு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். கோடி துண்டை எப்பவுமே புது துணியோட பழைய துணி சேர்த்து தைக்க மாட்டாங்க. அது நமக்கே தெரியும், நம்ம நாட்டு கல்ச்சர் இதிலே தெரியும் நமக்கு. அதே மாதிரி புது திராட்சை ரசத்தை பழந்துருத்தியில், ஏன்னா அது வந்து பொவ்வும், அப்போ துருத்தியை கிழிச்சு போடும். அப்போ நியூ வைன் ஸ்கின்ல தான் நியூ வைனை ஊற்றணும். அவர் சொல்ல வர்றது என்ன தெரியுங்களா? பாத்திரம் புதுசானாதான் ஆவியானவராக திராட்சை ரசம் ஊற்றப்படும். ஆக்சுவலாக அதனோட வெளிப்பாடு தான் சிஸ்டர், ரெவலேஷன் அதுதான். ஆவியானவரை தண்ணிக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல திராட்சை ரசத்துக்கு கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பால்னா வசனம் 1 பேதுரு 2:3, களங்கம் இல்லாத ஞானப்பால்.
திராட்சரசங்கிறது ஆவியானவர். ஏசாயால கூப்பிடுவார் அப்படி. அப்படின்னு நினைத்தங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்தாவினால் நிறைந்த, அதாவது அந்த சாராயத்தை குடிக்காத அந்த மதுபானம். இது வந்து பரிசுத்த பானம். மதுபானம் கூட சொல்லக்கூடாது, மதுவும் கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆவியானவர் பரிசுத்த பானம். இதை அந்த அந்த இது நிரம்பிச்சுன்னா அதுக்கேற்ற வார்த்தைகள் வெளிவரும். இந்த ஆவியானவர் வந்தாருன்னா வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது, பக்தி விருத்திக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் வரும். ஒரு முறை ஒருத்தர் ஃபுல்லாக மதுபானம் அறிஞ்சிட்டு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கார். பிரதர், உன்னை எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கிற இங்கேயே நிற்காதேன்னு சொல்லி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான். ஆனால் பரலோகத்தில் தேவன் பார்ப்பார், என் சாயலில் படைக்கப்பட்டவன் இப்படித்தான் மரமண்டையாக இருக்கணுமா? சில பேர் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறாங்க. தேவன் உண்மையை சொல்கிற பரலோகத்தில் அழுவாருங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அன்புள்ளவர், உடனே பனிஷ் பண்ண மாட்டார். எடுத்து எங்கே விட்டேன்னு முதல்ல அவரோட இருதயம் காயப்படும். அதனால தான் ஆவியானவர் துக்கப்படுத்த வேண்டாம் நமக்கு தேவன் சொல்லியிருக்கார். ஆவியானவர் பெறாதவங்க பாவம் செய்யும்போது இயேசுவே துக்கப்படுறார். ஏன்னா அவங்களுக்காக ஜீவனை விட்டவர் அவர் தான். அதனால் பிதாகிட்ட பரிந்து பேசுகிறார், கொஞ்சம் விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ரட்சிக்கப்படாட்டால் தேவனுடைய கோபம் அவர் மேலே வருமா? பாவிகள் வரும். சங்கீதம் 7:11, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அப்போ கூட இங்கிருந்து ரெக்கமெண்டேஷன் யாருங்க? இன்டர்செஷன் யார்? இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் விடுங்க, இந்த வருஷமாக அது இருக்கட்டும் அப்படின்னு பரிந்து பேசுகிறங்காட்டி தான் அந்த ரட்சிக்கப்படாதவனே ரட்சிப்பை நோக்கி வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ரோமர் 5:20, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. அப்போ தன்னோட சாயல் இப்படி தான் சாக்கடையில் கிடக்கணுமா? இன்னொருத்தர் ஃபுல்லாக மதுபானம் இருந்துட்டு ஒரு போர்வை பிரதர், அது வீட்டுக்கு வா உன்னை பேசிக்கிறேன் கூட்டிகிட்டு அதை இழுத்துட்டு போகிறார். ஊரே கூட்டிகிட்டு போகுது, அது எல்லா குப்பையும் வீட்டுக்கு கொண்டு போகுது. எவ்வளவு அசுத்தமாக மனுஷனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இதைத்தான் இங்கே சொல்கிறார், புது பாத்திரமாக மாறு, பரிசேயனே வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. சரி, அதையும் சொல்லிட்டார். அடுத்தது ஓய்வு நாளில் பயிர் வழியாக போகும்போது இவங்க சாப்பிட்றாங்க, அதுக்கும் குற்றம் கண்டுபிடிக்கும்போது உடனே சொல்கிறார், தாவீது தெரிஞ்சு என்ன செஞ்சான் தெரியுமா? 1 சாமுவேல் 21 முதல் 6 வசனங்கள் குறிச்சிக்கோங்க. 1 சாமுவேல் 21 1-6 அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறார். தாவீது அபியத்தார் ஆசாரியனாக அகிமெலேக், அதாவது அபியத்தார் ஆசாரியனாக இருக்கும்போது நடந்தது தெரியும் இல்லையா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொரு முறையும் வாய் அடைக்கிறார். இயேசுவுக்கு அவங்கள ஜெயிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அவங்க தப்பாக பேசுகிறத கரெக்ட் பண்ண விரும்புகிறாரு. அதை புரிஞ்சுக்கவே இல்லை அவங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் தன்னுடைய சீஷர்களையாவது காத்துக்கொண்டார். நீங்கள் யோவான் 17 ஒரு ஜெபம் பண்ணுவார் ப்ளீஸ். மைண்ட் செட்டு தான் கரெக்ட். அது வந்து ஆக்சுவலாக நிஜமாகவும் கூட மைண்ட் செட்டில் தான். உங்கள் மைண்டு ரோமர் 12:2 நீங்கள் கேட்டதுக்கு அதை வாசிங்கிறாது சூப்பரான தேங்க்யூ பிரதர், நல்ல டவுட். ரோமர் 12:2, ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக பி டிரான்ஸ்ஃபிகர்டு, உங்கள் மனம் மறுரூபமாங்கள். இதுக்கு நீங்க கேட்ட மாதிரி, பிரதர் கேட்ட மாதிரி பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தை வந்தாதான். அப்புறம் இன்னொரு இடத்துல 1 கொரிந்தியர் 2:16 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது முடிப்பார் அந்த அதிகாரத்தை. மைண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் சொன்னது கரெக்ட். அதை என்ன கொஸ்டின் கேட்டார் அவர் வந்து அந்த வைன் ஸ்கின், அந்த துருத்திங்கிறது நம்ம மைண்ட் இது இல்லையான்னு கேட்குறாரு. கரெக்ட். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனையே எதில் தோணுதுன்னா மைண்டில் தான். மைண்டில் ஒரு வார்ஃபேர் உண்டாகுறது, ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறவன் தான், அதான் இயேசுவோட சிந்தை வச்சிருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். அப்போ தான் புது வைன் ஸ்கின்னா வந்து புது தாட்ஸ்குள்ளே வரும்போது தான் நீங்கள் கரெக்டுங்க, முந்தினவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின, அப்படி வரும்போது ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். கரெக்ட். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதனால் அது புதிய ஏற்பாடு வேறு அப்படிங்கிறார். இதில் டிஃபர் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, அந்த இது கிழிஞ்சதே முடிஞ்சுது, அவ்வளோதான். தேவாலய திரைச்சேலை கிழிஞ்சது பார்த்தீங்களா, அதுலேயே முடிஞ்சுது. அதில் மரணத்தில் அதை நிறைவேற்றினார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உபதேசத்தில் இது பண்ணார். அதில் நல்ல வேளை இப்போ ஞாபகப்படுத்தினீங்க. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர், பட் யூதர்களுடைய இதை மட்டும் வந்து இயேசுவை ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளாதவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த இயேசு அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை ஒப்பு கொடுக்கும்போது தேவாலய திரைச்சேலை கிழியும் போது, திரைச்சேலைங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில் இருக்கிற ஒரு பிரிவு. இவங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. பஸ்கா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் இருக்கிறதுலே சீஃப் ப்ரீஸ்ட் மட்டும் உள்ள போவார், விட்டுருங்க. இவங்கெல்லாம் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமில் பிரதர்
தேவாலய திரைச்சியில் 2ஆக கிழிஞ்சோன்னே எல்லாம் பயந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர் எழுதுகிறார். வரலாறுல ப்ரூஃப் ஆகிருக்கு. அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் என்ன தெரியுமா பிரதர், திரைச்சீலை கிழிஞ்சா ஓடிடுவாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைச்சீலையை ஒளியுள்ள ஒரு பட்டயம் வந்து ஒரு ஸ்வேர்டு அது வந்து கிழிச்சதை பார்த்தாங்களாமா பிரதர். அது மேலிருந்து கீழே கிழிச்சு பார்த்தா நெருப்பு, ஃபயர், பயந்துடுச்செல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ என்னம்மா உங்களுக்கு ஞாபகம் வருமே? ஏதேனில் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வச்சார். யாரும் அந்த இனிமேல் அதுக்குள்ளே போகக்கூடாது, பாவம் செஞ்சவருக்கு தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஜீவ விருஷ்டத்துக்கு போகிற வழியை காவல் வச்சார். இனி யார் வேணால் போகலாம். அதே பட்டயத்தை அனுப்பி தான் கிழிச்சதாக பல வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு ஊழியம் அதோடு நிறைவு பெறுகிறது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே. புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதை சொல்லிட்டு பாருங்கள், பயிர் வழியாக போகும்போது அதையும் சொல்கிறாரு. எதெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனம் பார்த்தீங்களா, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இப்போ நம்ம மார்க் 3க்கு போகிறோம். இதுக்கு என்னென்னு ஊழியம் எழுதிக்கோங்க. மினிஸ்ட்ரி, ஊழிய அழைப்பு பற்றி. ஊழியத்தை தான் அதிகமாக வலியுறுத்துகிறார். மினிஸ்ட்ரி, சர்வீஸ் டு காட் இஸ் எம்பசைஸ்ட் ஹியர் இன் திஸ் 3rd chapter. உண்டாக்குனது பிரதர். சிலதெல்லாம் தல்மூட்டில் இருந்துச்சு, சிலது இவங்களே என்ன செய்ய அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சட்ட திருத்தம். இவங்க ஒன்றும் இல்லை, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகங்கிறது கமாண்ட்மெண்ட்ஸில் ஒன்று. குர்பான்கிற காணிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்க வேண்டியதில்லை, பணம் மட்டும் கொடுத்தா போதும், அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு விட்டுறலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு இயேசு சொன்னார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வியர்த்தமாக்கிட்டீங்க. இதைத்தான் ஏசாயா உங்களை பற்றி சொல்லியிருக்கிறான் என்று கண்டித்து சொன்னார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு வாக்குத்தத்தமுள்ள முதல் கற்பனை அதுதான். ரொம்ப நேரம் ரொம்ப வருஷம் பூமியில் வாழ வேண்டும் என்றால் அம்மா அப்பாவை கனம் பண்ணணும். இன்றைக்கி மேக்ஸிமம் இல்லைங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க, டே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதா, ஒழுங்காக நடடா, அந்த சிரமத்தை உங்களுக்கு வைக்கவே இல்லைண்ணா அப்படிங்கிறான் திருப்பி. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி எல்லாம் அம்மா அப்பாவை எதுலேயுமே கனம் பண்ணுறதில்லை. ஓல்டு துபாய் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊரில் இருந்து, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு கிராமத்தில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு அம்மாவை, அம்மா இதெல்லாம் ஏன் இங்கே இருக்கு, எங்கூட வந்துருன்னு. இல்லைடா எனக்கு இங்கேயே இருக்கிறேன். கடைசியில் ஒரு நாள் வரேன்ட்டாங்க. ஒரு 10-15 நாள் இருந்து பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி எல்லா சொத்தையும் விற்று இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு ஃப்ளைட்டுக்கு போகலான்னு திருச்சி ஏர்போர்ட்டில் அந்த வாலிபன் அவங்கள உட்கார வச்சுட்டு, அம்மா டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். அவங்களுக்கு கிராம லேடி டிக்கெட் இனிமேல் தான் எடுக்கிறேங்கும் போது அவங்களுக்கு தெரியலது. உள்ளே போனவன் தான் வரவே இல்லை. உண்மை நடந்த இன்சிடென்ட் இது. ரொம்ப வருஷம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்னிங் வாக்கில் போகும்போது ஈவினிங் மேலே ஆயிடுச்சு, நைட்டு பக்கத்தில் ஆயிடுச்சு. அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு ஆஃபீஸர் இந்த அம்மா ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருக்காங்களேன்னு பார்த்துட்டு, என்னம்மா என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவர் நல்ல வேளை தமிழ் தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டு ஆள். எங்கள் மகன் என்னை இப்படி இந்த மாதிரி அந்த ஃபாரின் கண்ட்ரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்படியா, டிக்கெட் எடுக்கிறேன்னு உள்ளே போனாரா, உங்கள் பேர் என்ன அவர் பேர் என்னன்னு கேட்டு அவர் ரெக்கார்ட்ஸ் ஏதோ செக் பண்ணியிருக்கிறார். என்னம்மா, அவர் போய் 12 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, போய் சேர்ந்துருப்பார் இந்நேரம். அப்படியா, இல்லையா, நீங்கள் நல்லா பாருங்கள், அவன் உள்ளே டிக்கெட் எடுக்கிறேன்னு போனான். அம்மா நான் சொல்கிறேன்ல இந்த பேர் தானே, இந்த டிக்கெட் நம்பர் எல்லாம் சொன்னோன்னே, இப்படி தான் உங்களை விட்டுட்டு போகிறதா, அவன் நிச்சயமாக விளங்கவே மாட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா அவனை திட்டாதீங்க, நல்லா இருக்கட்டே. எங்க இதுதாங்க அம்மா பாசங்க, திட்டாதீங்க ஐயா, நல்லா இருக்கட்டே, ஏன் திட்டுறீங்கன்னு. கடைசியில் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸே அவங்களுக்கு தனி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி திருச்சியில் இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு அவங்களே அவங்க செலவில் விட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கெல்லாம் தேவன் பார்த்துட்ருக்காரு, அது கணக்கு உண்டு, அதை நம்ம பேச வேண்டாம். இங்கே சொல்லும்போது என் கட்டளையை வியர்த்தமாக்கி விட்டீர்கள். அமெண்ட்மெண்ட்டுங்கிற பேரில் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, வேதத்தோடு ஒன்றை கூட்டவும் கூடாது பிரதர், குறைக்கவும் கூடாது. ஆனால் அவங்க எல்லாமே பண்ணாங்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு பிரதர், ஆம்ப்ளிஃபிகேஷன் அது வேறு. நீங்கள் அதில் கரெக்ஷன் பண்ணக்கூடாதுங்கிற. டிரான்ஸ்லேஷனில் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஆமாம், இந்த வேர்டுக்கு பதிலாக ஹீப்ரூக்கு இதை போட்டிருக்கணும், அது ஓகே. நீங்கள் மீனிங்கே எப்படி மாற்றின அப்படி, அது தேவன் எழுதின நோக்கத்தையே மாற்ற முடியாது. சரி, 3ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல கோபப்பட்டார், சாட்டை எடுத்துமாங்க, கரெக்டுங்களா? அது கோபம் கிடையாது. எல்லோரும் கவனிங்க, நிறைய பேர் தப்பாக ப்ரீச் பண்ணுறாங்க. சாட்டை எடுத்து தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது கோபம் அல்ல, அதுக்கு பேர் பக்தி வைராக்கியம், ஜீல். கோபம் எங்கேன்னு இங்கே தான் கோபம். ஜப ஆலயத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன்,
விதர்டு ஹேண்ட். ஓய்வு நாள் அது. இவங்க ரெடியாக பார்த்துட்டு இருக்காங்க, ஓய்வு நாளில் சுகமாக்குனா இவர் மேலே ஏதாவது தப்பு சொல்லலாம் அப்படின்னு. இவரும் கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு. எந்திரிச்சு நில்லு. அவங்கள பார்த்து கேட்குறார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் கேட்டார். அவங்க பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு வருத்தப்பட்டு கோபத்துடன், இங்கே தான் இயேசு கோபப்பட்டார். அங்கே வந்து அதுக்கு பேர் கோபன் பைபிள் சொல்ல பிரதர், ஜீல், பக்தி வைரா, உங்களுடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தி ஜீல் ஃபார் யுவர் ஹவுஸ் ஹேஸ் கன்சியூம்டு மீ. அதுதான் அங்கே, அது பக்தி வைராக்கியம், கோபம் கிடையாது. இங்கே தான் கோபம். கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, நல்லா நீங்கள் இயேசுவோட கோபம் எதில் போய் முடியுது தெரியுங்களா? கோபத்துடன் சுற்றி பார்த்து கையை நீட்டினார். உடனே மற்ற கையை போல சுஸ்தமாச்சு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எபேசியர் 4:26 நினைக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. சங்கீதத்தில் சொல்லும்போது 4ஆம் சங்கீதத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். என்ன பேசிக்கிறதுங்க? இருக்கட்டும் கவனிச்சுக்கிறேன்னா, இல்லை 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 இல்லை, அது தப்பு. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்பன், இதுதான் பேசணும் நம்ம. கோபம் கொண்டாலும், கோபம் எதில் போய் முடியுது பாருங்கள் சிஸ்டர், அம்மா, அவனுக்கு சுகமாகறதில் முடியுது. அந்த இடத்துல நம்ம இருந்தால் அடுத்த கையும் சும்பி போயிருக்கும் நம்ம இருந்தனா, ஏன்னா நம்மளோட ஆக்டிவிட்டி அப்படி. ஆனால் இயேசு இருந்தால் மற்ற கையை போல சுகமாக்கினார். உடனே எல்லாரும் கொலைப்பட்டிருக்கா இது பண்ணாங்க. நல்லா கவனிங்க, ஊழியத்தின் முக்கிய பகுதியை இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை சுகமாக்கிறது தான். இந்த இடத்துல இன்னொருத்தருக்கு நம்ம விடுதலை கொடுப்பது தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். எல்லா நோயாளிகளை குணமாக்கினார், அதெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா அசுத்தாவிகள் அவருக்கு முன்னால் விழுந்து பணிந்தன. அதுக்கப்புறம் ஒரு மலையின் மேலே தமக்கு சித்தமானவர் தம்மிடத்தில் வரவழைத்தார். லூக்கால பிரதர் இப்படி இருக்குது, ராம் முழுவதும் அவர் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜபம் பண்ணிட்டு காலையில் சூஸ் பண்ணுறார் 12 பேரை. இதில் ஒரு விஷயத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தெரிந்து கொண்டு இருக்கவும் தாம் அவர்களை அனுப்பவும் இருக்கவும். இங்கே எல்லாரும் ஒன்று கவனிச்சிங்களா? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 12 பேரை சூஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம் கவனிச்சிங்களா? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். முதல்ல தேவனோட என்ன செய்யணுங்க? நம்ம இருக்கணும். ஊழியத்துக்கு அழைச்சோன்னு உடனே ஓடி போய் எல்லோரும் ஊழியம் பண்ணுறாங்க, வேண்டாம் நான் சொல்லலை. முதல்ல அவரோட நீங்கள் டைம் செலவு பண்ணணும், அவரோட கூட இருக்கவும். இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றி கொள்ளணும். ஒன்றும் இல்லைங்க, அந்த 4 பேர் வந்தாங்கல்லங்க, அந்த மனுஷனை தூக்கிட்டு. என்ன அர்த்தம்? இயேசுவை விடாமல் பற்றி கொண்டதுக்கு ஈக்குவலானது அது. இன்னைக்கு சுகம் வாங்காமல் போகவே கூடாதுங்க. அந்த பற்றி கொள்ளுகிற அனுபவம் வந்தால் தான் நம்ம என்ன செய்வோன்னா எல்லாம் விடுதலையாக முடியும். அதனால தான் இப்போ கூட பாடணும். என்ன பாட்டு பாடினோம் நம்ம? கர்த்தரை நம்பிய ஜீப்பு, கைவீடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம் அப்படின்னு. தேவனை யோசுவான் சொல்லுவார் இஸ்ரவேலரை, நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருங்கள். பற்றி கொள்றது என்ன பிரதர்? கிளிங் ஆன் டு ஹிம், ஹோல்டு ஃபாஸ்ட். நம்ம தேவனை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி நம்ம செய்யறதில்லை. அதனால் நம்மை பார்த்தால் தேவனுக்கு பற்றி கொண்டு வருகிறது. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ கிளிங் ஆன் டு ஹிம், அவரை பற்றி கொள்ளுங்கள். முதல்ல கூட இருங்கப்பா. ஆண்டவர் முதல்ல 12 பேர் கூட இரு. எதுக்கு ஆண்டவர்? கற்றுக்கிறதுக்கு, ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் இப்போ ஒன்று சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நீங்கள் டவுட் கேட்டீங்கன்னு மறந்துட்டேன், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. இவங்களையெல்லாம் சீஷர்களை காப்பாற்றினார் இல்லையா மற்றவங்ககிட்ட இருந்து. யார் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் விட்டு கொடுக்காம பேசி, ஆனால் அவங்களோட தவிர தனியாக கண்டிச்சார். அதாவது இயேசு டபுள் கேம் ஆடலை. அவங்க முன்னால் விட்டு கொடுக்காம தனியாக கண்டிச்சல. எந்த தப்புனாலும் முன்னாலேயும் கண்டிச்சார், பின்னாலையும் கண்டிச்சு. ஆனால் ரைட்டாக அவங்க செய்யும்போது விட்டு கொடுக்காம பேசினார். யோவான் 17 ஒரு ஜெபம் பண்ணுவார் தெரியுமா பிரதர்? பிதாகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன், கேட்டின் மகனை தவிர. அவன் வசனப்படி கேட்டின் மகன் மட்டும் கெட்டு போனான், மற்ற எல்லாரையும் காப்பாற்றின கடைசி வரைக்கினார். ஏன் தெரியுங்களா? எதிலிருந்துமே காப்பாற்றினார். வசைபாடுதலிலிருந்து,
கெத்செமனேல பிடிக்க வந்தபோது என்னை பிடிக்கிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொன்னார். எல்லாத்துலேயும் ப்ரொடெக்ட் பண்ணாருங்க. இன்றைக்குமே இயேசு கிறிஸ்து அதே குணத்தோடு தான் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். சரி, இப்போ நம்ம இதை முடிக்கலாம், இந்த அதிகாரத்தை மட்டும். 12 பேரை பற்றி நம்ம பார்க்க விரும்பலை, உங்களுக்கு தெரியல. அதில் கானானியனாகி சீமோன் யார் தெரியுமா? செலோத்தேன் இருக்கும், ஜெலட், தீவிரவாதிகள் மாதிரி. அந்த நாட்களில் ரோமருக்கு எதிராக ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி, போராளிகள், டெரரிஸ்ட்னு சொல்லக்கூடாது, போராளிகள் மாதிரி, சிவிலியன் மாதிரி, ரெபலியன் அந்த மாதிரி. அவங்களில் ஒருத்தன் தான் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த வன்முறையெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ரத்த சாட்சியாக செத்ததாக கூட வரலாறு சொல்லுகிறது. அதுதான். ஆமாம் பிரதர், யூ ஆர் ரைட், நான் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்தினீங்க. அந்த அளவு சொல்லுப்பா. ஜெலட், ஜீல்ங்கிற வேர்டு இருக்குங்க, ஜெலட், செலோத்தே. ஜென்டைல் இல்லை, யூதர்களில் தான், ஜென்டைல் கிடையாது. யூதர்கள் வந்து ஆமாம், தேவர் ஸ்லேவ்ஸ் டு ரோமன்ஸ். அப்போ வந்து அவங்களோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்காக பண்ணாங்க ஒரு குரூப் மாதிரி. ஆமாம், ஒரு வெப்பன்ஸோட. அதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர் தான் இவர். இப்போ வீட்டுக்கு போனாங்க. வீடுன்னு சொன்னது இயேசுவோட வீடு பிரதர். கப்பர்நகூம்னு சொல்லி அங்கே வீடுன்னா மரியாள் இருந்த வீடு. வீட்டுக்கு போனார்கள். அங்கே சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு எல்லாம் கூடி வந்தாங்க. ஆமாம், வேறு வேறு. நேசரேத் மரியாள் அவங்களும் அங்கே வீடு தான். கப்பர்நகூமில் ஒரு வீடு தங்கினதாக இருக்குது ஒரு இடத்துல. ஓகே, மற்றபடி நேசரேத் தான் அதிகமாக அவர் வளர்ந்த ஊர், அங்கே தான் இருந்து. நசரேயன், ஜீசஸ் ஆஃப் நேசரேத். அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நான் அந்த ஜியாகிரஃபி இவருக்கு அனுப்பியிருக்கிறேன், நான் மறுபடியும் இவருக்கு அனுப்புகிறேன். நான் ரொம்ப செப்டம்பரில் அவருக்கு அனுப்பினேன். எஸ், இல்லை, அது வந்து த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு மெசேஜே இருக்குது. இன்னொரு நாள் அதை பார்க்க போகிறோம். அவர் பிறந்ததிலிருந்து கொல்கத்தா வந்து உயிர் தெளிந்து போகிற வரைக்கும் இருக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸில் எல்லாம் என்னென்ன ஊருக்கு போனால் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது பிரதர். பெத்லஹேம்னா அப்பத்தின் வீடு, பெத்தானியா அத்திப்பழ வீடு ஆச்சுங்களா, பெதஸ்தா இரக்கத்தின் வீடு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் தான் கடைசியில் கொல்கத்தாக்கு வந்தார். அதை ஒரு நாள் பார்ப்போம். நீங்கள் கேட்டீங்களா சிஸ்டர் ஜியாகிரஃபி போன வாரமே, அது வந்து பிரதருக்கு செப்டம்பரில் அனுப்பியிருக்கேன். நான் மறுபடியும் அவருக்கு அனுப்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ரொம்ப தூரம் பின்னால் போகணும். அதுக்கு மேலே இன்னொரு டைம் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். இஸ்ரேலோட ஃபுல் ஜியாகிரபிக்கல் படம் இருக்குது, புதுசாக ரீசெண்டாக வெளியிட்டது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கடைசியாக ஒரு பகுதி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக, இவன் பிசாசோட தலைவனால் பிசாசை துரத்துறான்னு இயேசுவை சொல்கிறாங்க. இயேசு ஒன்று சொன்னார், பிசாசினோட தலைவனால் பிசாசை துரத்த முடியாதுங்கிறாரு. ஏன் தெரியுங்களா? ஒரு பிசாசு துரத்தாது, துரத்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே பிரிவினைன்னு. அப்போ நீங்கள் கேட்கலாம், மற்ற மார்க்கத்திலே பிசாசு துரத்துறாங்களே, அது நடக்குதேன்னு. உண்மையாக அது போகிறது இல்லைங்க சிஸ்டர். போன மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துரு உள்ளேயே, ஆனால் போகாது. கொஞ்ச நாள் கழிச்சு ஆள முடிச்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் போச்சுன்னா திரும்பி வராது. அது வந்து எப்படி சொல்கிறதுங்க, வேஷம். இல்லை, இலையெல்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா, இலை அடித்து அது பண்ணியெல்லாம், அதெல்லாம் போன மாதிரி அமைதியாயிரும். ஏன் தெரியுங்களா? போகலைன்னா எப்படியும் கடைசியில் இயேசுக்கிட்ட வந்துடுவாங்க. அங்கே விடுதலை இல்லைன்னா போய் ஜாம் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, வந்துடுவாங்க. இதுக்குன்னே சாத்தான் பண்ணுற தந்துடாது. அமைதியாக இருந்த மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் அப்படி நிறைய பேர் செத்தும் போயிருக்கிறாங்க சாத்தானால். என்னங்க பிரதர்? டிசப்ஷன், வஞ்சகம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, சாத்தான் தனக்குத்தானே, நான் வந்து பரிசுத்தாவியில் தான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். பரிசுத்தாவிக்கு விரோதமாகட்டு பேசாதீங்க. இன்றைக்கும் பேசுகிறாங்க. நான் மும்பை போயிருந்தபோது ஒரு அம்மாவோட ஆர்குமெண்ட் வந்து, பரிசுத்தாவி ஒரு ஆளே கிடையாது. நான் அதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்து பார்த்தேன், அவன் கேட்கல. சரிங்கம்மா, டைம் ஆயிடுச்சு, நமக்கு அடுத்த செஷன். அந்த ஆக்சுவலாக நான் மெசேஜுக்கு போகலை, மெசேஜ் இன்னொரு பாஸ்டர் தான். நாங்கள் குரூப் டிஸ்கஷனில் உட்காந்துருந்தோம். எதுங்க பிரதர்? பிளாஸ்பமி தான். ஆவியான விரோதம் பேசினா பிளாஸ்பமி தானே. அப்போது ஆவியான விரோதம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வசனம் கொஞ்சம் கருகலான வசனம் பிரதர். மார்க்கு 3:29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். எப்படிங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? அடுத்த வசனம் சொல்லுது, அசுத்தாவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். நான் சொன்ன பார்த்தீங்க, ரெண்டாவதுக்கு மினிஸ்ட்ரி அப்படின்னு, ஊழியன்னு. ஊழியத்தை எப்படி ஹைலைட் பண்ணுறாரு? ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கறது, ஒரு 12 பேரை தனக்கு ஊழியத்துக்குன்னு ரெடி பண்ணுறது, அவங்க பரிசுத்தாவி பெற்றுட்டு ஊழியம் பண்ணணும், அவருக்கு விரோதமாக இவங்கள மாதிரி பேசக்கூடாது, ஆவியான பரிசுத்தா வரும்போது பலனடைவீங்கன்னு சொல்கிறது. கடைசியாக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் தேவனை தவிர யாரையும் ஹைலைட் பண்ணக்கூடாதுங்கிறது கடைசி இன்சிடென்ட். என்ன தெரியுங்களா? அம்மா பிரதர்ஸால் வெளியே நிற்கிறாங்க. உங்கள் அம்மா பிரதர்ஸால் வெளியே நிற்கிறாங்க, உங்களை பார்க்கணும். என் சகோதரர் யார்?
என் தாயார் யார் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கள காட்டிட்டு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாக இருக்கு. எவ்வளோ ஞானமாக பேசுகிறார் கவனிச்சிங்களா? அங்கே ஒரு வார்த்தை சொல்லலை ஆண்டவர். என்ன தெரியுங்களா? கடைசி வசனத்தில் ஒரு வேர்டை சொல்லலை. அதுதான் அவரோட ஞானம். தந்தைன்னு சொல்லலை. தந்தைங்கிறது எப்பவுமே யெகோவா தான். என் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு அம்மா சகோதரன் சகோதரி. அப்பான்னு சொல்லலை. அப்பா அங்கே இருக்கார். அப்போ கடைசியாக சொல்லுகிறார், என் நிமித்தமாக எதையெல்லாம் விட்டாயோ நூறத்தனையாக நீ பூமியில் ஆசீர்வாதங்களை பெற்று மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவாய். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், எஸ். ஜெபமனோ. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ரட்சிப்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாங்கள் நாள்தோறும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாங்களும் உமக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்ட வார்த்தைகள் வளர்ந்து பலன் கொடுக்கட்டும், 100 மடங்கு எங்கள் வாழ்க்கையில் அது பலனளிக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசிய நம்முடைய மகனை இன்னும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியில் ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகரை எங்களோடு கூட சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கேட்டு கற்றுக்கொண்டு உங்களுடைய வழியில் நடக்க அநேகரை எங்களுக்கு தாங்க. எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த